மார்னிங் சும்மா இருக்க முடியாம எதையோ ஒன்று ஊற வச்சு வச்சிருவேன். ஈவினிங் ஆனோன்னு செய்ய முடியாம திக்கி திணறிட்டு கிடப்பேன். இதுதான் டெய்லியும் எனக்கு வேலை. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சுண்டல், கருப்பு கவனி அரிசி, அதுக்கப்புறம் ஆப்பமாவு அரைக்கிறக்காக அந்த பேட்டர் எல்லாத்தையும் வரிசையா ஊற வச்சு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் சுண்டலை வேக வச்சு தாளிச்சு அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த கருப்பு கவனி அரிசி பாத்தீங்கன்னா டிமார்ட்ல ஆஃபர்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேக் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சேன். பட் எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல இந்த அரிசியோட ஸ்மெல் சுத்தமா பிடிக்கல. அப்படியே போட்டுட்டேன். எக்ஸ்பெரியா ஆயிடும் போல, இதுக்கு மேல இதை விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு தான் காலையில எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தேன். இந்த மாதிரி என்ன பண்றதுனே தெரியாம ஏதாவது ஒரு அரிசி சிக்குச்சுன்னா நான் பண்ற ரெண்டே விஷயம், ஒன்னு புட்டு, இன்னொன்னு களி. ஒரு 6 to 8 மணி நேரம் ஊறின இந்த அரிசியை ட்ரை பண்ணி அதை அரைச்சு சலிச்சு வறுத்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு அது கூட அரிசி மாவு கலந்து ஃபைனலா புட்டு தான் பண்ணிருந்தேன். இதை பண்றப்பே தெரியும் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும்னு. ஏன்னா கருப்பு கவனி அரிசி ஸ்வீட்டா எது செஞ்சாலுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணிருந்தேன். ஆனா டேஸ்ட் சூப்பரா நல்ல சாஃப்டா இருந்தது. மத்தியானம் வச்ச காராமணி பொரியல் கொஞ்சம் மீதி இருந்தது. அதோட பனானா, நாட்டு சக்கரை எல்லாமே வச்சு சாப்பிட்டு டின்னர் சூப்பரா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆப்பமாவுக்கு வேற ஊற வச்சு வச்சிருந்தேன். அதையும் அரைச்சிட்டு நானும் என் பிள்ளையும் தூங்க போயாச்சு.